இந்த பின்னாடி தான் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாம் திக்குன்னு வாக்கிங் போறான். எங்க ஊர்ல ஒருத்தன் 120 கிலோ இருக்கான். 6 மாசமா வாக்கிங் போறான். இது வரைக்கும் 1 கிலோ கூட குறையல. இவன் வாக்கிங் கிளம்பையில 200 ரூபா பாக்கெட்ல எடுத்துக்கிட்டு போறாங்க. 5 நிமிஷம் நடக்க வேண்டியது, காக்குல மிச்சம் வாங்கி திங்க வேண்டியது, 5 நிமிஷம் நடக்க வேண்டியது, ஒரு போண்டா வாங்கி திங்க வேண்டியது. எப்படி உடம்பு குறையும்? 6 மாசமா நாயை கூட்டிட்டு வாக்கிங் போனா நாய் அழைச்சிச்சு, இந்த நாய் அப்படி இருக்கிறான். இப்ப நாயை பிடிச்சிருக்கிறான். அப்பா நாய் அழைச்சிட்டப்பா, நீ போயிட்டு வாப்பாங்குது. எல்லாமே மாறிடுச்சு. அதுலயும் பாருங்க, ஒரு காலத்துல எங்க அம்மாலாம் என்னை கொண்டு 6 வயசுல பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க. சேர்த்துட்டு சொன்னாங்க, மகாராஜா டீச்சரை பத்திரமா பார்த்துக்கிறோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், டீச்சர் நடந்துக்கிறத பொறுத்திருக்கு, என் ரூட்டில் கிராஸ் பண்ண என் வேலையை காட்டுவேன்னே. எங்கள் அம்மா போனோடனே டீச்சர் சொன்னாங்க, மகாராஜா காதை தொடுப்பானாங்க. நான் பெஞ்சு மேலே ஏறி டீச்சர் காதை தொட போயிட்டேன். அப்படி தொடக்கூடாது, இப்படி தொட்ட 6 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போல்லாம் நம்ம யாரும் கொண்டே பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் விட வேண்டியதில்லை. தெருவுக்கு தெரு மஞ்சள் கலரில் ஒரு புள்ள பிடிக்கிற வண்டியை அனுப்புறான். நீ பிள்ளைய அனுப்பு, பிள்ளைய அனுப்பு, பிள்ளைய அனுப்பு. குடும்பமே சேர்ந்து 6 மணிக்கு அடிச்சு கலப்புறான். எந்திரா. ஒருத்தன் தண்ணியை ஊத்துறான், ஒருத்தன் ஜோப்பா போடுறான், ஒருத்தன் சட்டையை மாட்டான், ஒருத்தன் சிவ மாட்டான், ஒருத்தன் சாக்ஸை மாட்டான். விடிய காலம் 7 மணிக்கே வாயில 2 இட்லி வச்சு குடும்பமே சேர்ந்து நங்குன்னு குத்துறாங்க. குத்தி விட்டு வண்டியில ஏற்றி விட்டு கீழே அம்மா நின்றுக்கிட்டு சொல்லுது, நீ அம்மாவுக்கு டாட்டா சொல்லு. அவன் உள்ள இருந்து, நீ அம்மாவே இல்லை, நீ அப்பனே இல்லை, குடும்பமால என்னையாண்டா வண்டியில ஏத்துறீன்னு கேட்கறான். கரெக்டா அந்த மெட்ரிகுலேஷன் போறவங்கலாம் பாருங்க, இதுல ஒரு டை, இதுல ஒரு பெல்ட். ஏன் தெரியுமா? விடிய காலம் 7 மணிக்கே வாயில 2 இட்லி வச்சு குத்துறாங்க. இல்ல, இது வெளியில வந்துடக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி இதுல ஒரு டை போட்டுருவாங்க. கீழே இறங்கிடக்கூடாதுன்னு இதுல ஒரு பெல்ட் போட்டுருவாங்க. இதையும் தாண்டி இறங்குச்சுன்னா இங்க ஆயம்மான்னு ஒரு அம்மா இருக்கும். அது ஆயம்மா இல்லை, ஆயம்மா தான். எப்படி நம்ம 12 ஊர் சுத்தி தான் அந்த ஸ்கூல்ல கொண்டு இறக்குவாங்க. இந்த இறக்குன உடனே எல்கேஜி போய் ஆரம்பிச்சிருவான். குட்டி குட்டி கழுவி கொண்டாந்து விட்டு அடுத்த ஆரம்பிச்சிடும். ஆயம்மா வந்துருச்சு. எல்கேஜியில் மேடம் அப்போ தான் ஆரம்பிப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் டு மீ. எஸ் மேம். மேடம் சொல்றது நீங்க சொல்லணும். எஸ் மேம். ஏ இவன் பூரா பி. ஏ இல்ல மேடம், நெசப்பி மேடம். ஏண்டா பொங்கல்ல எல்லாம் சாப்பிட்டு இங்கே தானே போடுறீங்க அப்படின்பா. வாழ்க்கையில இவ்வளவு குழப்பத்தையும் தாண்டி வாழ வேண்டியிருக்கு. இது நல்ல ஊர். அதனாலதான் பட்டிமன்றம் வச்சு இன்னைக்கு அழகு பார்க்கணும் இருக்காங்க. எங்க ஊர்ல கரகாட்டம் வைக்கிறோம்னு சொல்லி வச்சு, கரகாட்டத்தில் நைட்டு 12 மணிக்கு ஊர் தலைவர் மைக்க பிடிச்சி சொல்றாரு, தயவு செய்து பெண்கள் எல்லாம் வீட்டுக்கு செல்லும்படியாக கட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஒன்று இந்த பொம்பளை உரம் மண்ணவாரி தூத்தி விட்டு நம்மளை போச்சலிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியலடி அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளு போய் ஊக்குல வீட்டுல இருந்து ஊக்கு கொண்டு வந்துருவாங்க. அதுல 100 ரூபாயை குத்திக்கிட்டு, கரகாட்டத்தில் ஆடிக்கொண்டு இருக்கிற என் மிம்மினி, என் கிங்கினி, என் ஜிங்கினி லால்குடிக்கு ரூபா 100 குடிச்சா தொலைத்து விடுமா. இவங்கள போய் ஊக்குல குத்தி விட்டு வர்றாங்க. நாங்கெல்லாம் அங்கே இருக்கிறோம், அங்கே 2 குத்து. அடுத்த சங்கம் பார்க்குறான், என்னடா சில்லற பயில்வா, நேற்று முளைச்சா காலம் 100 ரூபா குத்துறது, நம்மளாம் பெரிய சங்கம்டா. இவன் 200 ரூபா தாளை குத்திக்கிட்டு, கரகாட்டம் ஆடிக்கொண்டு இருக்கிற என் மிம்மினி, என் கிங்கினி, என் ஜிங்கினி திண்டுக்கலுக்கு ரூபா 200. இவன் எங்கிட்டு குத்துனானா அவன் எங்கிட்டு குத்துறான். ஏன்னா இந்த சங்கத்துக்கு ஆகாது. ஊர் தலைவர் பார்த்தாரு, 500 ரூபா தாளை குத்திக்கிட்டார். ஏன்? ஊர் பொது காசு. இவர் போய் குத்தி விட்டு வந்தா காலையில பார்த்தா கரகாட்டம் நடத்தினவங்க ஊரும் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காங்க. என்னடா கரகாட்டம் நடத்தின வகையில கிரகத்தை இழுத்துட்டாங்க சார் அப்படின்லாம் இல்லாம நல்ல ஒரு பட்டிமன்ற குறுக்கு கொண்டு இறக்கிருக்கீங்க. அதுவும் சமமா இறக்கிருக்காங்க. 3 பெண்கள் 3 ஆண்கள். எங்க ஊர்ல பட்டிமன்றம் வைக்கிறேன்னு சொல்லி எங்க அப்பா தான் ஊர் தலைவர். காலையில 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாரு, சாயந்தரம் அட்வான்ஸ் திருப்பி வாங்கிட்டாரு. யாப்பான்னு கேட்டேன். ஊருக்குள்ள ஆம்பளை ஆள் வாடகையே எங்களுக்கு ஆகாதரான்னு சொல்லி மதுரையில போய் லேடிஸ் நடுவர், லேடிஸ் பேச்சாளர், இசை வாசிக்கிறது லேடிஸ் புக் பண்ணிட்டாங்க. அவங்க அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காங்க. கரெக்டாக அதில் ஒரு அம்மா வயிற்றுக்கு சேரலைன்னு வரமாட்டேன்ருச்சு. லேடிஸாக கூட்டிகிட்டு போனால் தான் அந்த ஊரில் காசு கொடுப்பாங்க. இந்த நடுவர் புருஷன் சும்மாவே பை தூக்கிட்டு வந்திருக்கான். அவனுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு சேவிங் மிஷின் வாங்கி கொடுத்து மிஷின்லாம் சேவிங் பண்ணி லேடிஸ் மாதிரியே சோடிச்சு இழுமுடியெல்லாம் வச்சு கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க. இவனும் லேடிஸோட கண்ணெல்லாம் இருக்கலாம் இப்படி பேசிக்கிட்டே இருந்திருக்கான். பட்டிமன்றமும் 3 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துருக்காங்க. இந்த நடுவருக்கு கொடுத்த சம்பளத்தை எண்ணி பார்த்துருக்கு. இடையில ஒரு 500 ரூபா நோட்டு கள்ள நோட்டை சொருகிவிட்டாங்க. அந்த அம்மா கேட்டிருக்கு, சார் பட்டிமன்றம் நல்லா தானே பண்ணோம், இப்படி 500 ரூபா நோட்டு கள்ள நோட்டை சொருகிட்டீங்களே, இது நியாயமானு கேட்டிருக்கு. அதுக்கு ஊர் தலைவர் சொல்லியிருக்காரு, உன்ட்டு என்ன சொன்னோம், வெறும் லேடிஸா கூட்டிட்டு வர சொன்னோம்ல, இடையில ஒரு ஆம்பளைக்கு நீ பொம்பளை வேஷம் போட்டு சொருகணியே, இது நியாயமானு கேட்டிருக்காரு. இது எப்படி சார் கண்டுபிடிச்சேன்னு கேட்டிருக்கு. எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தோம். இந்த லேடிஸ் பூரா வாங்கி எண்ணிவிட்டு பேக்கில் வச்சாங்க, மணி பர்ஸில் வச்சாங்க. இவனுக்கு சம்பளம் கொடுக்கல மட்டும் பணத்தை எண்ணி சுருட்டி டவுசரத்துக்குள்ள காசை வச்சா பிடிச்சி விட்டா அப்படின்ட்டு இருக்காங்க. ஒரு ஆம்பளை பொம்பளை வேஷம் போடுறான்னா எதுக்கு? இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறான். அது சம்பந்தமா பேசுறதுக்கு தான் 3 பேர் வந்திருக்காங்க. இல்லைங்க நாங்க தாங்க பொறுப்போட இருக்கிறோம் அப்படின்னு பேசுறதுக்கு 3 பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க. பாருங்க, ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, உட்காரக்கூடாத இடம்னு ஒரு சில இடம் இருக்கு. நீங்க இது மாதிரி சாப்பிட போனீங்கன்னா ஹோட்டல்ல இந்த கைகள் உற வாஷ் பேஷன் பக்கத்தில் ஒரு சீட்டு போட்டிருப்பாங்க. அந்த டேபிள் உட்காரக்கூடாது. சிலர் கையை கழுவான், சிலர் வாயை கழுவான், சிலர் குடலை எடுத்து வெளியில கழுவிக்கிட்டு இருப்பான்.
டப்பு நம்ம மேலே பன்னீர் தெளிச்சு விட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தேட்டருக்கு படம் பார்க்க போனால் எங்கே உட்காரக்கூடாது தெரியுமா? ஏற்கனவே படம் பார்த்தவன் பக்கத்தில் போய் உட்காந்துடக்கூடாது. நான் கும்கி படம் பார்க்கையில் போய் 250 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு உட்காந்தேன். பக்கத்தில் இருந்தவன் ஏற்கனவே படம் பார்த்துருப்பான் போல இருக்கு. யானை வரும் செத்துரும்ட்டு போயிட்டான். நான் 250 ரூபாய் கொடுத்துட்டு எப்போ யானை சாவும்னே உட்காந்துருந்தேன். அது மாதிரி பஸ்ஸில் ஏறினா எங்கே உட்காரக்கூடாது தெரியுமா? இந்த 3 பேர் சீட்டில் நடுவில் போய் உட்காந்துடக்கூடாது. நம்ம ஏறின உடனே ஓரத்தில் இருக்கோம் வழி விடுவான். உள்ள போனால் நம்மளை வச்சு கொல்ல போகிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் மெட்ராஸ் போகிறதுக்கு 3 பேர் சீட்டில் நடுவில் போய் உட்காருங்க. கரெக்டாக அப்போ தான் தண்ணி எடுத்து குடிக்க போவான். டிரைவர் நச்சுன்னு பிரேக்க போடுவான். ஐயோன்னு இங்கே எடுத்துருப்பா இவங்க ஆவாசியை குடிச்சிருவான், இங்கே எடுத்துருப்பா இவங்க ஆவாசியை குடிச்சிருவான். கரெக்டாக பஸ்ஸு போய்கிட்டு இருக்கோம். நைட்டு 1 மணிக்கு மோட்டல்னு ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க. அப்போ நம்ம 1 லிட்டர் தண்ணியை குடிச்சு தூங்கிக்கிட்டு இருப்போம். பஸ்ஸை வந்து அடிப்பான். பஸ்ஸு 10 நிமிஷம் எந்திரி அடிச்சு கிளப்புவான் டீ கடையில். நம்ம எந்திரிச்சு தூக்கத்தில் 1 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கோமா, இந்த சரக்கை கீழே இறக்கணுமா, இது மாதிரி டீப் லைட்டாக கட்டியிருப்பாங்க. ஓரமாக போய் கரெக்டாக பொசிஷனுக்கு வரும்போது ஒருத்தன் அப்படி லைட் அடிப்பான். என்னடா கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம், சரக்கு நம்ம விட்டு கான்ட்ராக்ட் எடுத்தவொன்னு நம்மளை கேட்கல, கான்ட்ராக்ட் விட்டவொன்னு நம்மளை கேட்கல. உள்ள போனா 5 ரூபா விடு 3 ரூபா விடுன்னு கேட்குறான். இன்னும் கொஞ்ச நாள் லிட்டருக்கு இவ்வளோன்னு வாங்குவான். இவ்வளவு சிக்கலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க, குடும்ப சம்பந்தமான தலைப்பு. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு பாட்டில் அழகா சொன்னா. ஏன் கைதட்டு சொல்றோம்னா, நாங்கள் பாயை போட்டு படுத்து தூங்கி 6 மாதம் ஆகுது. பஸ்ஸில் தூங்குறோம், கம்பியில் முட்டுறோம், கண்டக்டர் திட்டு வாங்குறோம், இறங்க சாப்பிட்டு தெரியாமல் எங்கேயாவது இறங்குறோம். மஞ்சள் போகிற வாரம் ஏற்றி விட்டு காரைக்குடி வாடானா ராமேஸ்வரத்தில் போய் இறங்கியிருக்கான். என்னன்னு கேட்டால் ஐயர் கூப்பிட்டுருக்காரு, வாங்க மந்திரம் போட்டு போகலாம்னு. நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு இருக்கான். ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்காடன்னு விரட்டி விட்டுருக்காங்க. இப்படி நாங்கள் கவலைகளோடு பல தூக்கத்தை இழந்து பஸ்ஸில் சுற்றுறோம். ஆனால் நீங்கள் கொடுக்குற கைதட்டல் தான் எங்களை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் உங்களை கைதட்டுங்கன்னு சொல்கிறோம். இப்போ பாருங்க, எங்கே போனாலும் இந்த பொங்கல் முடிஞ்சு நேற்று கடுமையான கூட்டம். எந்த பஸ் ஸ்டாண்டில் போனாலும் 5000 பேர் நிற்கிறான். எந்த பஸ் வந்தாலும் வர்றான். எங்கள் ஊர் பஸ்ஸில் திரும்பி வந்துடுறான். நான் இடம் பிடிக்க போகிறேன். பஸ்ஸில் ஒரு 1.5 வயசு பையன் படுத்து கிடந்தான். ஐயோ யார் படுத்தவளே படுத்து கிடக்கிறான்னு வாரி சுட்டி தூக்குறேன். அவன் நான் இடம் பிடிக்க படுத்து கிடக்கிறேன், நீ போயா பின்னாடி அப்படின்ட்டான். அந்த நேரம் ஒருத்தர் எப்படி தெரியுமா இடம் பிடிச்சான்? டப்புன்னு 3 பேர் சீட்டில் காரி எச்சு துப்பிட்டு வந்துட்டாயா. எவனுமே கிட்ட போய் உட்கார மாட்டான். அவனே துண்டை எடுத்து தொடச்சு விட்டு உட்காடுறான். இன்னொருத்தர் என்ன பண்ணான் தெரியுமா? 2 எலுமிச்சம்பழத்தையும் தாயத்தையும் அந்த சீட்டில் வச்சுட்டு போயிட்டாயா. எவனுமே கிட்ட போய் உட்கார மாட்டான். போய் உட்காரான். அத்தாடி எலுமிச்சம்பழம் தாயத்திற்கு என் குடும்பமே அழிஞ்சு போயிருக்கிறான். 1/2 மணி நேரம் பஸ்ஸில் லேட்டு. எவன் வச்சானோ அவனே பாத்ரூம் போயிட்டு வந்து டவுசர் பாக்கெட்டில் எடுத்து போட்டு உட்காந்தான். கண்ட்ரைட் கேட்டால் உன்னால 1/2 மணி நேரம் பஸ்ஸில் லேட்டு அப்படின்னா. அதுக்கு இவன் சொல்றான், பேசாமல் இல்லைன்னா தகடம் வந்துச்சு டிரைவர் சீட்டுக்குள்ளே சொல்லி வண்டி மூவ் ஆகாதனா. இந்த மாதிரி நடுவில் உட்காந்துருக்கல அந்த அம்மா மாதிரி ஒரு அம்மா வந்துச்சு. அதுக்கு இடம் பிடிக்கிறதுக்கு பையும் இல்லை, பிள்ளையும் இல்லை, துண்டும் இல்லை. அந்த அம்மா எப்படி தெரியுமா இடம் பிடிச்சிச்சு? டப்புன்னு கொண்டையை கலட்டி சீட்டில் வச்சுட்டு அது பாட்டில் போயிடுச்சியா. அது வழியே உடைய அந்த சீட்டு சும்மா கிடக்கணும் உட்காந்தா கொண்டை ஊசி குறுக்கால ஏற்றிருச்சு. இவன் ஐயோன்னு ஓடுறான். அவன் பின்னாடி அந்த அம்மா ஓடுது. என் கொண்டையை கொடு, என் கொண்டையை கொடுக்கணும். அவன் கொண்டையை தான் கொடுத்தான், கொண்டை ஊசியை கொடுக்க மாட்டேன்டான். ஏன்டா லேட்டா டாக்டர் ஊசி போட போனால் இதை காட்டினா தான் கரெக்டாக ஊசி போடுவார். கொண்டையை நீ வச்சுக்க, ஊசியை நான் வச்சுக்கிறோம்னா. கடைசியில் அந்த அக்கா வேலாயுதம்பாளை வரைக்கும் கொண்டையை கையில் பிடிச்சிக்கிட்டே வந்துச்சு. இப்போ வாழ்க்கையில் இவ்வளவு சிக்கல் இருக்கு. இதில் தான் ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்கோம். இதில் குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது ஆண்களின் உழைப்பு தான் என்று அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போதிய அற்புகள், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப்புகள், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வலம் வரக்கூடிய இந்த கொங்கு மண்டலத்துக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வலம் வரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை உலகம் சுற்றும் வாலிபன் KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. அசைய காதில் தூது விட்டு ஒரு ஆம்பளை எழுப்பி விட்டா லேடிஸ் போடுற பாட்டு போடுற பொண்ணு வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்றான். நளின வேற இதுல அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே ஏறக்குறைய 14 ஆண்டு காலம் கணிப்பொறியியல் துறை தலைவராக பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக பதவி உயர்வு பெற்று மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே 2 ஆண்டுகள் பணியாற்றி 6 மாத விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பேராசிரியர் அபு அவர்கள் வந்திருக்காங்க. ரெண்டு கொலுசு வாங்கினா காலில் போடலாம், 3வது கொலுசு வாங்கி எதுக்கு பண்ண போறாங்க? வாயில கவிக்கிட்டு தெரிய போறாங்களா?
அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பெருந்துறை கொங்கு பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக ஏறக்குறைய 19 ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய படிக்கின்ற பிள்ளைகளை ஈரோடு மாவட்டத்திலேயே 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 10 இடத்திற்கு வருகிற அளவுக்கு மாணவர்களை தயார் செய்யக்கூடிய 2 நாட்களுக்கு முன்பாக சிங்கப்பூர் தமிழ் சங்கத்திலே பேசி தன்னுடைய பெயரை நிலைநாட்டி வந்திருக்கக்கூடிய 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி கோப்பா ரவிக்குமார் அவர்கள் பேராசிரியர் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்டா போடுறாயா. இப்ப சொப்பன சுந்தரி யாரு வச்சிருக்கா, அது வச்சிருந்தா காரை யாரு வச்சிருக்கா, பெட்ரோல் யாரா போடுறது, சிரிப்புல அத்து நாட்டுக்கோழி தங்கமே. இல்லை இல்லை, பெண்களுடைய பொறுப்பு தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர். நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டான், கேரளாக்காரன் தண்ணி தர மாட்டான், கர்நாடகாரன் தண்ணி தர மாட்டான். எப்போ போனாலும் தண்ணி தர்ற ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். ஆப்பா வேணுமா, புல்லா வேணுமா? பாண்டிச்சேரியில் யார் யாரா குப்புறப்படுத்து கிடக்கிறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து போனவனா தான் இருக்கான். அங்கேயும் போய் நல்ல சரக்கா வாங்கி அடிக்கிறான். நம்ம உதவி மானிட்டர் குடிச்சிட்டு தான் மல்லாக்கா கிடக்கிறான். ஏன்டா அப்படி குடிச்சா விலை குறைச்சி நான் இங்கே சாப்பிட்டு விட்டேன். அதுலேயும் ஐடியா கொடுக்குறாங்க, ஃபுல் பாட்டில் கொண்டு போனால் போலீஸ் பிடிக்கும், கொஞ்சம் திறந்து குடிச்சிட்டு கொண்டு போனோம்னா போலீஸ் பிடிக்காதுன்னு ஐடியா கொடுத்து இவன் 4 ஃபுல்லு வாங்கி 4 ஃபுல்லுலேயும் குவார்டர் கடிச்சிருக்காங்க, கவுந்துட்டான் ஆள். அப்படி பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியிலே ஒரு கலக்கக்கூடிய எங்களுடைய கிங் 24x7 யூடியூப் தொலைக்காட்சியிலே ஏறக்குறைய 45 லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. மங்குயிலே பொங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு, நம்மாலையிட தேடி வர நாளு எந்த நாளு, முத்து முத்து கண்ணால அவன் சுத்தி வந்தான். மங்குயிலே பொங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு. உனக்கு வாசிக்க தெரியும், எனக்கு அடுத்த வரி தெரியாதுடா. எங்களுக்கு அதே அணியிலே தொடர்ந்து பேச வந்திருக்கக்கூடியவர் பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமாக பாடக்கூடியவர். பழைய பாட்டுனா இந்த அம்மா பாடி கேட்கணும், இல்லாட்டினா அவன் கேட்கவே வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு தத்ரூபமாக இந்த சிட்டுக்குருவி செதி தெரியுமா அப்படின்ற பாட்டை இந்த அம்மா 3 வருஷமா பாடிச்சு, சிட்டுக்குருவியே இல்லாமல் போச்சு. அந்த அளவுக்கு அந்த ராகத்தை கேட்டு மெய் மலர்ந்து காவாயில குப்புற விடுற அளவுக்கு அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா. பழைய பாட்டு அவ்வளவு தத்துருவமாக பாடுவாங்க. பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. பழைய படத்தை எடுத்த டைரக்டரும் இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. பழைய படத்தில் நடித்தவங்களும் இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டு இருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர. அந்த அளவுக்கு சிறப்பாக பாடக்கூடிய அம்மா. அந்த அம்மாவை சாதாரணமாக நினைக்காதீங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் நின்று பாடினாங்கன்னா முன்னாடி இருக்க அந்த வயதான பாட்டிகள்லாம் அப்படியே அழுது ஒப்பாரி வைப்பாங்க. இந்த அளவுக்கு பாடக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரி சென்னை ராணிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைது. சின்ன பொண்ணுதான் படிது அம்மா அம்மாடி, அவ கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்குது சும்மா சும்மாடி, ஆனந்த காத்து வீசுது சாமந்தி காத்து. டேய், அது சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுற. முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும்டா. உன் வயசில் அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்குடா. இந்த அம்மாவும் சின்ன பொண்ணு தாங்க. முந்தானை எடுத்து வர தை முடிஞ்சா ஓஏபி வரப்போகுது. என்ன டை அடிக்கிற அவ்வளோ கருன்னு இருக்கு. மருதாணி ஏன் செந்த வண்டியை பிடிக்க அடி குருன்னு இருக்கும். அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் டீச்சர் வளர்மதி. சித்தோடை பூர்வீகமாக கொண்டவர். சித்தோடு பக்கத்தில் ஒரு தனியார் பள்ளியில் அந்த அம்மா தமிழ் ஆசிரியை. இந்த கொரோனா காலத்தில் அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் தன்னுடைய கடுமையான முயற்சியால் திருப்பூரில் பெரிய பனியன் கம்பெனி 600 கோடி சொத்து இருக்கும் அந்த கம்பெனியில். இந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டார். ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி அந்த கம்பெனியை இப்போ மூடிட்டாங்க. அவ்வளோ ஒரு ராசியான அது. அடி வச்சு எடுத்த பொடி வச்சு பூதாமல் வராது. அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்கான்னா பாருங்க.
இப்போ இந்த தீபாவளி டயத்தில் அந்த அம்மா அந்த ரூட்டை கிராஸ் பண்ணியிருக்கா, அந்த ஓனர் தோளில் பனியனை போட்டு வித்துக்கிட்டு இருந்திருக்கான். இங்கேருந்து ஒரு ஓனர் பனியை வைக்கிறீங்களா சரியா இங்கேயே வந்துட்டியா அப்படின்னு அந்த ஆள் தெரிஞ்சு ஓடிருக்கான். அப்படி சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரி டீச்சர் வளர்மதி அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல அடியாத்தாடி மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? ஐயோடு உறவாடு ஒரு கோடியாங்க அது புருஷனுக்கு தெரிஞ்சா என்னன்னு தெரியுமா? அந்த ஆள் அருவாதை தூக்கிட்டு ஏற்கனவே 2 பேரை விரட்டிக்கிட்டு திடுறான். இப்போ 3வது ஆளாக நீ சேர்ந்து மாட்டிடாத. ஏற்கனவே அந்த ஆள் கடன் கொடுக்க வேண்டிய ஆள் 2 பேரும் அருவாளை தூக்கிட்டு வெட்டுறான். நீனும் மாட்டிக்கிறாத. உயிரோடா உயிர் கோழி சாப்பிட்டியா நீ இன்னைக்கு? எங்களுக்கு கீபோர்டு இசைக்க வந்திருக்கக்கூடியவர் ஏஆர் ரஹ்மான் இசைக்குழுவிலே 7 ஆண்டுகளாக வாசிக்க முயற்சி செய்து கேட்ட விட்டு உள்ள விடலை. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி, அருமையான பையன். அந்த கேட்டிலே நிற்பாப்புல, உள்ள விட மாட்டாங்க. இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காப்புல. அதை நீங்கள் விளையாட்டாக கைதட்டினாலும் திண்டுக்கல் அங்கங்கு இசைக்குழுவில் எந்த வீதம் 5 ஆண்டு காலங்கள் அந்த அங்கங்கு இசைக்குழுவில் போக முயற்சி பண்ணார். அங்கேயும் விடலை, அங்கங்கும் அலைஞ்சு பார்த்தான், எங்கேயும் விடலை. இப்போ எங்கள் குழுவில் மட்டும்தான் இங்கேயும் இருந்து கொண்டு இருக்கிறார் பாசத்துக்குரிய அருமை தம்பி தேனி அக்காடு உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. உமாநாத்துங்கிறது அவங்க அப்பா அம்மா வச்ச பேர், அக்காடுங்கிறது ஒரு 140 ரூபா கொடுத்து வாங்கின பட்டம். புரிஞ்சு அதுகளுக்கு புரியும். மூடி சுற்றுனதுனால தம்பி ஊராக சுற்றிக்கிட்டு இருப்பாப்புல. சைடிஷ் நாட்டுக்கோழி தான் சாப்பிடுவாப்புல. ஏன்னா அது எலும்பு நல்லா உறிஞ்ச நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சிறப்புப்பட்டிருக்க பையன். எங்களுக்கு ரிதம்பேடு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர், தமிழகத்திலேயே ரிதம்பேடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள். நீங்கள் நினைக்கலாம் டாக்டரா அப்படின்னு. அவர் 2 நிமிஷம் திறமையை காட்டுவார், பார்த்தவங்களுக்கு தெரியும். உங்கள் கைதட்டல் அப்படியே பறக்கும் பாருங்க திறமை.
நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். 2 இசைக்கலைஞர்களும் 20 பேர் வாசிக்கக்கூடியது 2 பேர் வாசிக்கிறாங்க. சில ஆர்கெஸ்ட்ராவிலாம் வாசிக்கிற மாதிரியே வாசிப்பாங்க, இடையில ஏதாவது சொல்லி விட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் ஒரிஜினலாக வாசிக்கக்கூடியவங்க. நாங்கள் பேசுகிறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் அருமையான ஆடியோ சிஸ்டம். ஆடியோ பேர் என்னன்னே? குமார் ஆடியோஸ். ஆஹா, அருமையாக இருக்குண்ணே. இப்படி தானே இருக்கணும். எத்தனை ஒரு ஆள் என்னை கொண்டு கொள்ளையா எடுத்துக்கிட்டானே, சவுண்டு புத்தில் ஏற்றுங்க அப்படின்னு. அப்படியா, ஒரு நிமிஷம் சவுண்டு புக்கில் ஏற்றுங்கண்ணே. டாட்டா ஏசி ரிவர்ஸ் விட்டு மொத்தத்தையும் ஏற்றிக்கிட்டு போயிட்டான். யாயான்னு கேட்டேன். நீ தான் ஏற்றினேப்பா, அப்போ என்ன ஒன்றுவேன் டொங்கின்னு உட்காந்துரு அப்படின்ட்டு போயிட்டான். அப்படிலாம் இல்லாமல் நல்லா நிறைவாக எங்களையெல்லாம் ரசிக்கிற மாதிரி பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே இந்த ஆவணியூர் நாங்கள் மதிக்கின்ற பெருமைப்படக்கூடிய ஒரு ஊர். ஏன்னு கேட்டோம்னா, சில ஊர்லெல்லாம் பட்டிமன்றத்துக்கு புக் பண்ணால் கரெக்டாக 9:30 வாங்க, 10 மணிக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. வந்தோம், இருப்போம், பட்டிமன்றம் முடிச்சு நைட் சாப்பாடு கொடுப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் நாங்கள் காலையிலே வந்தது முதல் எங்களுக்கான உணவு ஏற்பாடுகள் எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டு கேட்டு சாப்பாடு கொடுத்து தங்குகின்ற அறையெல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாங்க. அதில் என்ன சிறப்புனா, யாரு பேரையும் சொல்லாதீங்க. பொதுவாக இந்த நண்பர்கள் குழு, ஸ்டார் குரூப்ஸ், ஒரு பொதுமக்கள் மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இது அங்கே கிராமத்துக்கான சிறப்பு. சில ஊர்லாம் 32 பக்கம் எழுதுவாங்க, பேர் எழுதி. இதை பூரா வாசி காசு கொடுத்துருக்கு, சும்மா இல்லப்பே அப்படின்னு. எங்க சித்தப்பா டீப்பு லைட்டு வாங்கி கொடுத்தாரு எங்க ஊர் கோயிலுக்கு. இவர் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வெளிச்சமே தெரியல. 30 லைட்ல இவன் பேர் எழுதிட்டான் மொத்தமா, ஜேபு பெயிண்ட் வச்சு. அப்புறம் எப்படி வெளிச்சம் தெரியும்? அப்படிலாம் இல்லாம நல்லா வந்தவங்களை உபசரித்து யாரு பேரையும் சொல்ல வேணாம் அப்படின்னு. சில ஊர்ல எல்லாம் துவங்கி வைக்கிறோம்னு சொல்லி பேசுவாங்க. இப்பொழுது பட்டிமன்றம் பேச பேச்சாளர் பெருமக்கள் வந்திருக்காங்களா? அவங்க நல்லா பேசுவாங்க. டேண்டரா சரியில்லை, நீ நேத்துல இருந்து சரியில்லை, ஒரு மாதிரி பண்ணிட்டு நல்லா தெரியாதாமா. இப்பொழுது பட்டிமன்றம் துவங்க இருக்கிறது. பொதுமக்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லல. இப்பொழுது டேய் நீ நல்லா தெரியாது, நேத்துல இருந்து சரியில்லை, பண்டிகை முடியாட்டு உனக்கு பைசல் போறமால என்பார். நான் இப்பொழுது மாடு மேய்க்கலாம் வந்திருக்காங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படி எங்களை மாடு மேய்க்கலாம் ஆக்கி விட்டுருவாங்க. அப்படிலாம் இல்லாம வந்த உடனே எங்களுக்கான மேடையை கொடுத்து எங்களை அழகு பார்த்த இந்த ஆவணியூரை பாதம் தொட்டு வணங்க நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு ஆடியன்ஸ்னா அப்படி இருக்கணும். எவ்வளவு ஆண்கள் இருந்தாலும் கொஞ்சம் கூட ஒரு குண்டூசி விழுந்தால் கூட அந்த சத்தம் கேட்கிற அளவுக்கு ரசிக்க வேண்டியது ரசிக்கிறீங்க, சிரிக்க வேண்டியது சிரிக்கிறீங்க, கைதட்ட வேண்டியது கட்டுறீங்க. உண்மையிலே இது ஒரு கட்டுக்கோப்பான கிராமம் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இப்படித்தான் இருக்க வேண்டும். இது பாருங்க எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, அருமை. அப்படிதான் இருக்கணும். இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக பாசத்துக்குரிய பேராசிரியர் அபு அவர்கள் வருகிறார்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாருங்க. ஹலோ டெஸ்டிங், ஹலோ செக். அப்படியே விட்டுருங்கண்ணே. வந்தாயே தாயே வாமகனே என்றாயே தந்தாய நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா, உன்னை பாடாதிருப்பேனா, என்னைத்தான் எரித்தாலும் ஏறுகின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாயே. வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தமிழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாம விற்றிருக்க நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கென் கரம் சிரம் தாழ்ந்து வாழ்த்து களம் வணக்கங்களும். அடரா தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கைதட்டின அந்த 11 பேருக்கு நன்றி. கையை தட்டாம உட்கார்ந்துருக்கு நன்றி. நல்லா ஜோரா ஒருத்தரம் கை தட்டி வைங்க, ஒன்னும் வஞ்சனையை வைக்காதீங்க. அதுலயும் குறிப்பா பின்னாடி உட்கார்ந்துருக்க தாய் குளத்துக்கெல்லாம் நல்ல ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறேன். இருக்கிற தாய் குளங்கள் நீங்க நல்ல கை தட்டினீங்கன்னா நிறைய முடி வளரும். அங்க பாருங்க, இருட்டுல ஒரு அக்கா தட்டிவிட்டு உடனே இழுக்கிறாங்க. உடனே எப்படி வளரும்? ஒரு 10 நாள் கழிச்சு போய் கண்ணாடி பாருங்க, அது பாட்டுல வளர்ந்துரும். அங்கே ஒரு அக்கா தட்டிட்டு இழுத்துச்சு, கையோட வந்துச்சு, சவரி முடி வளரும். பாத்தீங்களா? ஆனா வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற கதையா ரொம்ப அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் பாருங்களேன், மக்கள் திரளா இவ்வளவு பணிலேயே அழகா ரசிக்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? என்ன? ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா நல்ல ஒரு கேள்வியை கேட்டுட்டு உண்மையை சொல்றதுக்கு 3 ஆண்கள் இந்த பக்கம், பொய்ய பேசுறதுக்கு 3 பெண்கள் அந்த பக்கம். ஆணு இல்லாம பெண்ணு இல்லாம 2ங்க தானா நடுவுல நீங்க இருக்கீங்க. என்னைய பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது? நீங்க சிரிச்சு மாட்டி விடுங்க. நான் ஊரோரம் புளிய மரம் உசுப்பி விட்டு சொல்ல சொல்லுங்க, நான் பிறந்த மதுரையிலே ஆளு காலு நகாமையா கூடனமே கூடனமே கூட்டு வண்டி காரவுகே மாட்டுனமே மாட்டுனமே அவராச கையில மாமாமோய். அந்த அர்த்தத்துல சொன்னேன். கைய
வருஷம் நல்லா தெரியாதாமா? டீலிங் கரெக்டா வந்துட்டார். அந்த அர்த்தத்துல சொல்லலங்க. ஏன் தெரியுமா அவ்வளவு பேர் கவலையா உட்காந்துருக்காங்க? ஏன் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சிருக்கப்படாதா? எவ்வளவு பேர் ஆண்கள்லாம் ஒரு எங்க தாத்தாலாம் சொன்னாரு, நான் சாகுற மாதிரி இருக்கேன், ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வாங்கிட்டா அதை பார்த்துட்டாது சாகுறேன்டா அப்படின்னாரு. அவ்வளவு தூரம் டான்ஸ் ப்ரோக்ராம்னா இவ்வளவு கூட்டம் இருக்காது. இங்க முன்னாடி 5000 பேர், கொட்டையிலுக்கு பின்னாடி 2000 பேர் நிற்பான். நிக்கிறவன் சும்மா நிற்பான். எங்க ஊர்ல போட்டு தார்பாயெல்லாம் பிச்சுட்டான்னுவான். இந்த போன வாரம் என்ன ஐடியா பண்ண தெரியுமா? டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு சரி தகர சீட்டு வாங்கி வெல்டிங் பண்ணி அடைச்சு வச்சோம். அதை ஒருத்தர் வீட்டுல இருந்தே வெல்டிங் மிஷினை கொண்டாந்து ஓட்டையை போட்டு தலையை உள்ள விட்டுக்கிட்டு இருக்கான். அதுலயும் பாருங்க அடிச்சு வரட்டுன்னா சொல்றான், 10 ரூபா கொடுத்துட்டு பார்த்துட்டு போகணும். விழாக்குழி சொல்றாரு, டேய் எல்லாம் போங்கடா அப்படி வெட்டி விட்டு. இவர் பார்த்தார், என்ன 7 சொன்னாங்க, 3 சப்பையா இருக்குது, 6 கணக்கு ஒன்றும் ஆகாது போல இருக்கே. இது காலையில டீ கடையில பேசுவாங்க பார்த்திருக்கீங்களா? ஒரு டீ 10 ரூபா டீயை வாங்கிட்டு எப்படி என்னடா டான்ஸ் போட்டாங்க. காலையில மேக்கப் கழிச்சவங்க தான் தெரியுது, பூரா கிளவிகளா கொண்டு வந்து இறக்கிருக்காங்க. அங்க போட்டா பாரு அப்படி செட்டுடா. இந்த 10 ரூபா டீல இந்த 1 லட்ச ரூபாய் ப்ரோக்ராம் காலி விட்டு போயிடுவாங்க. ஆனா நடுவர்ல ஆடல் பாடலுக்கு மட்டும் கை தட்டுற ஊர் பல ஊர் இருக்கலாம். நல்ல தமிழுக்கு கை தட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஊர்னா அது நம்ம ஆவணி ஊர் தான். நல்ல ரசிகர் பெருமக்கள். அதனால இவங்கள்ட்ட கை தட்டு வாங்குறது ரொம்ப ஈஸி. ஏன் தெரியுமா? எப்படி? எனக்கு பேரே பஞ்சு அப்படின்னு தான் பேர். ஏன் நீ பஞ்சவரணம் பூசனா இருக்கு, ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியல. என் ஊர் பூரா பஞ்சு டயலாக் பேசி எனக்கு பழக்கங்க. இப்ப நம்ம ஊர் பேரு ஆவணி ஊர் தானே, இதுக்கு ஒரு பஞ்சு டயலாக் நான் சொல்றேன். எங்க சொல்லி முடிச்ச உடனே கேட்காமலே கை தள்ளபடி மேடைக்கு வரும் பாக்குறீங்களா? எங்க சொல்லு. தெண்டுல்கர் அடிச்சது 100ல 100. எதிரணிய பார்த்தாலே ஒரே போரு. கைய தட்டி நிகழ்ச்சியை ரசிக்கிற ஒரே ஊரு தமிழ்நாட்டிலே நம்ம ஆவணி ஊர். நடுவு உனக்கு காசு கன்ஃபார்ம்டா. இந்த ஊரை பாராட்டினதுக்கே இவளை கைத்தல் வருது. அப்படி வெள்ளந்தியா உட்கார்ந்துருக்காங்க பாருங்க ஆண் சிங்கங்கள். இவங்களை பாராட்டி ஒரு பஞ்சில சொல்றேன். கைத்தல் அப்படியே செகண்ட் கியர் போட்டு செகண்ட் ஃப்ளோர் வரும் பாக்குறீங்களா? எங்க சொல்லு. டீ கடையில ரொம்ப நாளா தொங்குற பண்ணும் ஆவணி ஒரு பசங்களை பார்க்காத பொண்ணும் நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது. அங்க பாருங்க கொஞ்சம் பேர் கை தட்டல. ஏன்? அவங்க எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்க. அவங்களே கை தட்டுற மாதிரி இன்னொன்னு சொல்லிட்டா, காபியில போடாத சுகரும் இந்த இருக்கிற ஆண்களை பார்க்காத பிகரும் நல்லா இருந்ததா வரலாறே கிடையாது. அட பாருங்க, இந்த ஊரை பாராட்டுறேன், இளைஞர்களை பாராட்டுறேன், வெள்ளந்தியா உட்கார்ந்துருக்கீங்களா நடுவர்ல, உங்களை நான் பாராட்ட போறேன். அதே பாருங்க, தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர் அப்படின்னு எங்கெல்லாம் சொன்னீங்க. நாங்கெல்லாம் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்துருக்கோம். சென்னை பாடகி, திரைப்பட பின்னணி பாடகி, அவங்களே சேர்ல தான் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சோபா வாங்கி கொடுங்க உங்களுக்காகவே. ஏன் நானா சமாளிக்கிறேன், நீங்க வேணா வாங்கி கொடுங்க. நிஜமாவே சொல்றேன், உங்களுக்காகவே ஆவணி ஊர்ல ஒரு ஸ்பெஷல் சேரை கொண்டு வந்து போட்டு இந்த பிரம்மாண்ட சேர்ல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. இந்த டெக்கரேஷனுக்கும் இந்த சேர்ல நீங்க உட்கார்ந்து இருக்கிறோம், இந்த மக்கள்லாம் கூடி இருக்கிறதுக்கும் உங்களை பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? 2 மாச கர்ப்பிணிக்கு வளகாப்பு பண்ற விழா மாதிரியே இருக்குங்க. அவ்வளவு அற்புதமா இருக்கு. ஒருவேளை அந்த சேர் தானோட அந்த சேர் உட்கார்ந்ததுல இருந்து கை நம்ம அரிக்குது. ஆனா அந்த வளகாப்பு போடுறாங்க பாருங்க, இந்த பங்கன் தான் ஆண்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு விழா. அந்த வளகாப்பு போடும் போது அந்த பிள்ளைக்கு பட்டு சேலை கட்டி இது மாதிரி ஒரு சேர்ல உட்கார வச்சு 10 வகையில சாதம் படைச்சு, தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லாம் படைச்சு வச்சு, அந்த பொண்ணு கண்ணத்துல சந்தன குங்குமம்லாம் தடவி, அந்த பொண்ணு கை நிறைய வளையெல்லாம் போட்டு, அந்த பொண்ணுக்கு 50 ரூபா 100 ரூபா காசு வச்சு கொடுக்குறானே, அதுக்கு காரணமான மாப்பிள்ளக்காரன் ஓரத்துல நிக்கிறானே, அவனுக்கு 10 ரூபா காசு கொடுத்துருக்கானயா இது வரைக்கும். சபாசர மாப்பிள்ள 10 மாதத்துல ரெடி பண்ணிட்டாடா, இந்தாடா 70 ரூபா கட்டி சாப்பிட்டு. என்ன இவ்வளவு கைத்தட்டல் வருது? எல்லாம் அப்படித்தான், காரணம் தான். வர்றேன் போறவெல்லாம் தின்ட்டு போறான். இந்த பிரசவம் பாக்குற மாப்பிள்ளக்காரன் பரதேசி மாதிரி நிக்கிறான் பாத்தீங்களா? அவன்கிட்ட ஒரு 70 ரூபாய் கொடுத்து, மாப்பிள்ள ரெடி பண்ணிட்டு இந்தா சாப்பிட்டு கூட 10 ரூபா தாங்க. அது இது சிறப்பு, சளி சிறப்பு. அது புரிஞ்ச ஆளுகளுக்கு புரியும். காப் சிறப்பு இது வந்து சின்னதா இருக்கும், அது 180 ml. சப்பட்டையா இருக்கும், உருண்டையா இருக்கும், சுத்தணும் அப்படி. அது நீ என்ன சிறப்பு பேர் என்ன? அஸ்கார் எல்எஸ். அது இல்ல, சிறப்பு நிறைய இருக்கு. ஆண்களுக்கு சளி பிடிச்சா அக்காடு இருக்கு, மேன்சன் ஹவுஸ், லா மார்டின், எல்லாம் நிறைய பேர் சிரிக்கிறாங்க. ராயல் அக்கார்டு எல்லாம் நிறைய பேர் சிரிக்கிறாங்க நீங்க சொல்ல. அவங்க ஒரு 10,000 நினைச்சு சிரிக்கலாம், இல்ல கேஃப் நினைச்சு சிரிக்கலாம். ஏன்னா பொங்கி சிரிக்கிறது இதான் சிறப்புகள், இதெல்லாம் இயற்கை.
நீங்க அந்த சிறப்பை பத்தி சொல்ல வந்திருக்கீங்க. நாங்க ஆண்களுடைய சிறப்பை பத்தி சொல்றதுக்காக 3 பேர் வந்துட்டாங்க. நிஜமாவே சொல்றேன், நான் அப்படி சொன்னதுக்காக கோச்சிக்கிட்டீங்க. இப்ப நிஜமாவே உங்களுக்காக ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லிட்டு நான் தலைப்புக்குள்ள வரேன். சொல்லியா? இங்க பாருங்க, அதுலயும் நீ இன்னைக்கு பாருங்க மஞ்சள் சொக்கா போட்டிருக்கீங்க. உங்களுக்காகவே கோல்டன் கலர்ல ஒரு சேர். இந்த சேர்ல நீங்க மஞ்சள் சொக்கா போட்டிருக்கீங்க. முன்னாடி அப்படி மாலை, தேங்காய் மாலை எல்லாம் இருக்கு. இந்த கெட்டப்புக்கு பொருத்தமா ஒரு பஞ்ச் டயலாக் சொல்றேன், கேட்காமலே கைத்தட்டு வருமா? சொல்லியா? ஆலயத்துக்குள்ள என்ன இருக்கும்? சாமி. அதை வச்சு சொல்லட்டுமா? ஆலயத்துல இருக்கிறது சாமி, ஐயர் ஆத்துல இருக்கிறது மாமி, நீளமான கடல்ல வர்றது சுனாமி, சுவாமி நித்யானந்தாவோட ஒட்டுமொத்த சொத்துக்கு நடுவர் தான் பினாமி. ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் நடுவர்களே, என்ன மகனே, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் ஆண்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவதில்லை மகனே. நீங்க எத்தனை வேணாலும் வாங்க, ஆசீர்வாதம் அந்த கணக்குல இருப்பீங்க. நிஜமாவே நடுவர்களே, இவ்வளவு ஆண்கள் பெண்கள் உட்கார்ந்து ரசிக்கிறாங்களே, ஆண்களுடைய உழைப்பு இல்லாம ஏதாவது பண்ண முடியுமாங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. யோசனை பண்ணி பாருங்க. அதுலயும் பாருங்க, இந்த எவ்வளவு அழகா சிரிக்குது பாத்தீங்களா கௌதமி? சத்தியமா சொல்றேன், இந்த மேடையில கௌதமியோட சிரிப்புக்கு நான் அடிமுங்க. நல்ல ஒரு கைத்தல்ல தாராளமா. அந்த பொண்ணு எவ்வளவு அழகா சிரிக்குது பாருங்க. சிரிக்கிற தப்பு இல்ல, பல்ல வலிக்கிட்டு சிரிக்க. எலிசத்தை விட எங்க அணி வரைக்கும் வருது. இங்க இருந்துதான் வருதா? நான் உங்களை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அதுல உட்கார்ந்து அழகா பாத்தீங்களா? அலைமகள், கலைமகள், நடுவுல ஒரு மலைமகள். அலைமகள், கலைமகள், மலைமகள் என்று 3 தேவிகள் இந்த மேடையில மூதேவிகளாக வந்து உட்கார்ந்துருக்காங்களே, பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷம். அப்படி பெண்களை மூதேவின்னு சொல்லலாமா ஐயா? ஏன், என்ன தப்பு இருக்கு? இப்ப இதுக்கான விளக்கத்தை சொல்றேன். கேட்ட உடனே எங்க ஆண்கள் கை தட்டு கொடுப்பாங்க பாக்குறீங்களா? தஞ்சாவூரை சுருக்கி தஞ்சைன்னு சொல்றோம், திருச்சிராப்பள்ளியை சுருக்கி திருச்சின்னு சொல்றோம், பாண்டிச்சேரியை சுருக்கி கூட பாண்டின்னு சொல்றோம். அப்ப 3 தேவியை சுருக்கி மூதேவின்னு சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? நீங்க சொல்லுங்க, நான் இறங்கி போயிட்டே இருக்கேன். நல்லா கை தட்டி விடுங்க. இதுக்கு மட்டும் பாத்தீங்களா எவ்வளவு உற்சாகமா இருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசை தாங்க. என்ன ஆசை? இப்ப எங்களுக்குள்ள போட்டி வச்சு நடுவுல நீங்க இருக்கீங்கல்ல, உங்களை ஆடியன்ஸா வச்சு இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு போட்டியை வச்சுட்டு அது உங்க மூலமா தீர்ப்பு சொல்ல போறேன். நிஜமாவே நீங்க தான் இப்ப இதுக்கு நடுவர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவாக்கா? ரெடி 1 2 3 அப்படின்னு சொன்னா நம்ம ஆவடி ஒரு பெண்கள்லாம் பலமா கை தட்டணும். அதுக்கு அடுத்து 1 2 3ன்னு சொன்னா நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்ற, ஒரு கல்லூரியில பேராசிரியர், மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட 1 மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு கொடுக்காதனால அவர் போட்டுக்க பிரேஸ்லெட்டையும் மோதிரத்தையும் கழட்டி உங்கள்ட்ட கொடுத்துட்டு போறாங்க. கொடுத்து நான் எடப்பாடி பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடப்பேன். ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவாக்கா? ரெடி 1 2 3. ஏ அப்பா, நீங்க ஏன் மகன் சொல்றீங்க? கேளுங்க. நீங்க லேடிஸ் தானே, ஆதார் அட்டை வச்சிருக்கீங்க? கேளுங்க சார். அப்படிதான் நான் நம்புவேன். இந்த ஆதார் அட்டை ஒண்ணுதான் எனக்கு ஞாபகம் வருது. எல்லா ஊர்லயும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இன்னைக்கு நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு ஆதார் அட்டை எடுக்க வராங்க. பெண்கள்லாம் காலைல 10 மணிக்கு வந்துருங்க. இந்த பொம்பளை பூரா ஆதார் அட்டை போட்டா எடுக்க வராங்க அப்படின்னு பட்டு சேலை கட்டி பூ வச்சு செயின் போட்டு வந்து நேரம் அப்படி உட்காருங்க. அவன் எடுத்தாச்சு போட்டுருவான். என்னடி ரெடிலாம் சொல்லாம எடுத்து விட்டாங்க. 1 வாரம் சென்று ஆதார் அட்டை போஸ்ட் ஆஃபீஸில் வரும். வாங்கி பார்த்தீங்கன்னா சாத்தி வச்ச புன மாதிரியே எடுத்து அனுப்பிட்டு பாத்தீங்களா? யார் யாரெல்லாம் அழகா இருக்கும் கருவமா நினைக்கிறீங்களோ அவங்க ஊரம் பட்டிமன்றம் முடிஞ்சு உங்க ஆதார் அட்டையை எடுத்து பாருங்க, உங்க கருவம் கலைஞ்சு போயிடும். ஆனா நீங்க இன்னொரு விஷயம் கவனிச்சீங்களா? அங்க இருக்க பெண்கள்லாம் கை தட்ட சொன்னா ஒரு பேத்தி தட்டாம உட்காந்துங்க. அவங்க பாட்டு இந்தாடி தட்டுடி, நடுவரோட மோதிரத்தை தாண்டி தட்டுடி. ஆனா நீங்க என்னதான் சொல்லுங்க, பெண்கள் கையை எதுக்கு நம்ம பயன்படுத்துவாங்க? குழந்தைக்கு ஆய் கழுவி விடுறது, மூக்கு செளி சிந்துறது, புளிய கரைக்கிறது, புருஷனை போட்டு அடிக்கிறது, இதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. ஆனா எங்க ஆண்கள் அப்படி இல்லை. பங்காள ரெடியா இருக்கீங்களா? பவரை காமிச்சிருமா? ரெடி 1 2 3. 5 5 10 ஆண்களுடைய உழைப்புனாலே கெத்துங்கிறது அப்படி ப்ரூவ் பண்ற கூட்டங்க. ஒரு இல்லற வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அன்னைக்கு பாட்டுல கொடுத்தான் சார். எப்படி கொடுத்தான்? உலகம் எனக்கென்றும் விளங்க. ஆனா அந்த மாதிரி இன்னைக்கு பெண்கள் பொறுப்பா இருக்காங்களா நான் கேட்கிறேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளியா? ஃபர்ஸ்ட் கட்டின புருஷனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறீங்களாமா நீங்க? அப்படி கேள்வி. அன்னைக்கு நிகழ்ச்சி லேட் ஆச்சு சார். என் பொண்டாடி சொன்னா, அடியே நிகழ்ச்சி லேட் ஆச்சு, 2 சப்பாத்தி சுட்டுவான்னு கொண்டு வந்து குடுக்குறா. பிக்க முடியலங்க. சப்பாத்துல ஒருத்த காலை வச்சுக்கிட்டு கையை வச்சு இழுக்கிறேன், பிக்க முடியலையா? கோவம் வருமா வராதா? என்னாடி சப்பாத்தி இது? இப்ப உள்ள வந்தா பிச்சு போடும் பிச்சுக்கிறேன். இவன் சமயக்கட்டுல இருந்து சொல்றா, நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன பிக்கிறாரா? போயா வேலையை பார்த்துக்கிட்டு. இப்படி தாயா அன்னைக்கு ஏன் கொண்டாட்டி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா. சரி, அடியே தோசை சுட்டு கொண்டாடிக்கிறேன். அங்க இருந்து தோசைய தட்டுல போட்டு தூக்கி வீசினா. அங்க இருந்து நாங்க புடிச்சுக்கிட்டு நிக்கிறோம், சாம்பார் ஊத்தி நிக்கிறோம்.
அவன் சாம்பார் ஊத்துறான் அங்க இருந்து. என்னடா பைப்பு எங்கன்னு விட்டுக்கிட்டு இருக்க? ஏன்டா இம்புட்டு ஆள மேலே ஏற்றி வச்சு சார் இல்ல சாம்பாருக்கு அப்புறம் ரசம் தானே, அதான் ஊத்திக்கிட்டு இருக்கான். நல்லா விட்டாடா ரசம். இவன் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான்னு கேளுங்கடா. டீச்சர் முன்னாடி அடிப்பான் போல இருக்கடா. இப்போ என் தோசையில் சாம்பார் இது ஒன்று கடிச்சிட்டு போயிட்டான்டா. என் பொண்டாடி தோசையை சுட்டு அங்க எடுத்து வீசினான். அடியே சாம்பார் ஊத்திக்கிறேன், சாம்பார் ஊத்திக்கிறேன், சாம்பார் ஊத்தல. இந்த ஹோட்டல்ல பார்சல் கட்டுவாங்கல்ல, அது மாதிரி பார்சல் கட்டிட்டு அங்க இருந்து ஓரத்துல ஓட்டையை போட்டு பிதிக்கி விட்டா பாருங்க, என் குடும்பமே ஏந்தி பிடிக்கிறான். யாராவது வரும்போது ஓட்டையில கத்திரிக்காய் அடைச்சுக்கிச்சு. அடியே சாம்பார் வரல, சாம்பார் வரலைங்கிறே கடைசியில் இழுத்து பிடிச்சி ஒரு அமுக்கனா வாரு. சாம்பார் பாக்கெட் உடஞ்சி என் மூஞ்சி எல்லாம் கொட்டி உட்காந்துருக்கேன். என் 4.5 வயசு பையன் சொல்றான், தோல் மேல எதுக்கிட்டு இருப்பா, கத்திரிக்காய் மேல மாட்டிக்கிச்சு எடுத்துட்டு வரங்கிறாட்டா. பாத்தீங்களா? இந்த வாழ்க்கை பெண்களால் பொறுப்பு, பெண்களால ஏதாவது பொறுப்பு இருக்கா? ஆனா ஒரு விஷயத்துல பெருமையோட சொல்ல, ஏன் பொண்டாட்டி மாதிரி டிவி பார்க்கறது உலகத்துல ஆளே கிடையாது. அப்படியா? எப்படி மிஸ்ஸஸ் டிவி பார்ப்பாங்க? எப்படி? பத்தி உள்ள போயிட்டு 20 வெளியில வந்துருக்க, வாயை திறந்தா மூட மாட்டேங்கிறாங்க. ஆனா என் முன்னாடி எப்படி தெரியுமா டிவி பாப்போம்? எப்படி? கரண்ட் ஆஃப் ஆனா கூட லைட் அடிச்சு பாக்குறாடா, அதான் தெரியலன்னு பாப்போம். அதுல இந்த வம்சம்னு ஒரு நாடகம் போட்டால, ரம்யா கிருஷ்ண கலெக்டர் மாவா இருக்கும். அதை சாகடிக்கிறதுக்காக கார்ல வெடிகுண்டை வச்சிருவாங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4 இந்த கவுண்டர் குறைஞ்சிட்டே வரும். இதை பொண்டாடி பாத்துக்கிட்டே இருக்கா. 90, 95, 100, 110 பிபி எகிட்டே இருக்கு. ஓடி போய் லைட் போடுறா, ஃபேனை போடுறா, தண்ணியை குடிக்கிறா. நான் கிடுகுன்னு ஓடி போய் பிளக் பாயிண்ட் பிடிங்கி விட்டேன். ஏன் அந்த வம்சம் முடிவுறதுல நம்ம வம்சம் முடிஞ்சு போச்சுன்னா வம்சத்துக்கு எங்க போறது? நானா இருந்தா பிளக் பாயிண்ட் எல்லாம் அமுக்கி வச்சிட்டு வந்து தொலையிட்டு முடியாது. ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார். எந்த ஊருக்கு பட்டிமன்றம் போறனோ அந்த ஊர்ல என்ன ஃபேமஸோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். அப்படியா? ஆமா. திருநெல்வேலி பட்டிமன்றம் போனேன், கேள்விப்படுறேன். அல்வா ஃபேமஸ். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். இந்த 10 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் போனேன், வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். வாங்கினியா? என்ன நீங்க வாங்கினியாங்கிறீங்க? இங்க பூரா சிரிக்கிறாங்க. அண்ணன் செண்டு பாட்டில் ஃபேமஸ் பாண்டிச்சேரியில், அதை வாங்கிட்டு வந்தேன். உன்னைய பத்தி எனக்கு தெரியும், நீ செண்டு பாட்டில் வாங்கியிருக்க மாட்டாயிடா, குண்டு பாட்டில் வாங்கியிருக்க. சத்தியமா செண்டு பாட்டில் தாங்க வாங்கினேன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி மணப்பாறை பட்டிமன்றம் போனேங்க. போற முறுக்கு ஃபேமஸ் வாங்கி கொண்டாந்தே பொண்டாடி சொன்னா, இந்த குளிர் காலத்துல டிவி பாக்குறேன், வாய்க்கு நல்ல நறுக்கு முறுக்குன்னு எதமா இருக்கும், இந்த மணப்பாறை முறுக்கு சாப்பிடுன்னு கொடுத்துட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூம் போயிட்டேன். இவன் மணப்பாறை முறுக்க தின்னுட்டே டிவியை பார்த்துட்டே சொல்றாக்கா, மணப்பாறை முறுக்கு உன் முகர மாதிரியா இருக்கியா, ஒரே கசப்புன்னா. மணப்பாறை முறுக்கு டேஸ்டா இருக்குமே, இவ கசக்குங்கிறாளேன்னு வெளியில வந்து பாக்குறேன். நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாக்கெட் அப்படியே இருக்கு. பக்கத்துல இருக்க கொசுவத்தி சுருளை எடுத்து தின்னுட்டு டிவியை பாக்குறாளே. இந்த பெண்களால ஏதாவது பொறுப்பு இருக்கா சார்? அப்படி கேளு. அதனாலதான் நீ கல்யாணமான ஆண்கள்லாம் வேதனை எப்படிமா பாடிட்டாலே, எப்படி மரணமே இழுக்கிறது எனக்கு, நீ ஏன்டா தண்ணி குடிச்சு? யாருக்காவது இப்படி இழுத்தா எனக்கு படபடன்னு வந்துடும் சார். நல்ல வியாதி, விளங்காத வியாதி. முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுங்கடா. எப்படி செட்டி சேர்த்திருக்கேன் பாருங்க. விக்கையில விட்டு நேற்று பிடித்தேன். நான் டிவி பார்த்துக்கிட்டே தோசை தின்னுக்கிட்டு இருந்தேன். சரி, என் பொண்டாட்டி டிவியில நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தான். தோசை விக்கிருச்சு. தண்ணி தண்ணி. அவ முடியட்டும் வாரேன், நாடகம் முடியட்டும் வாரம்னாலா, எனக்கு முடியட்டும் வாரம்னாலான்னு இது வரைக்கும் தெரியாம சுத்திட்டு. அப்ப இந்த பெண்களால ஏதாவது பொறுப்பு இருக்கா? ஃபர்ஸ்ட் சந்தேகப்படுறாங்க சார். சந்தேகப்பத்தி பெண்களோட பிறந்தது. கல்யாணமான முதல் நாள் என் பொண்டாட்டியை பார்த்து நான் ஒரு காதல் பாட்டு பாடுனேன். 1000ல் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ, பார்வையிலே குமரி அம்மா, பழக்கத்திலே குழந்தை அம்மா, 1000ல் ஒருத்தி அம்மா நீ. பாட்டு எப்படி சூப்பர் அப்படின்னு நினைச்சுதான் நானும் பாடினேன். ஃபர்ஸ்ட் லைனை தான் பாடினேன். 1000ல் ஒருத்தி அம்மா நீ, டப்புனு என் சட்டையை பிடிச்சான். 1000ல் நான் ஒருத்தினா மீதி 999 பேர் எங்க இருக்கிறாங்க, மரியாதையா லிஸ்ட்டை கொடுன்னு கேட்கறாங்க. இப்படித்தான் என் முன்னாடி தீபாவளிக்கு சேலை எடுக்க 10,000 ரூபாய் கேட்டான். சரி, அவ்வளவு காசு இல்ல, 1000 ரூபாய் கொடுத்து இந்த சேலைக்கு இந்த 1000 ரூபாய்க்கு காட்டன் சேலை வாங்கி கட்டு, ராணி மாதிரி இருப்பாயினேண்டா. அதுக்கு போட்டு அடிக்கிறாரா சந்தேகப்பட்டு. ஏன் புதுக்கோட்டை ராணி மாதிரியான்னு கேட்டு அடிக்கிறாடா. பாத்தீங்களா? உண்மை ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. உனக்கு துரோகம் நான் இந்த வேலையை பண்ணாதீங்க. நான் இந்த பெண்களால ஏதாவது மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கா சார் நான் கேட்கிறேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நீங்க மாபெரும் பட்டிமன்ற நடுவர், இலக்கியம்
ஆன்மீகம், சினிமா, பாட்டு எல்லா தலைப்புலயும் பட்டே கலப்புறீங்க. உங்ககிட்ட தான் கேட்கணும். இந்த ஊர் மக்கள் சார்பா நான் இப்போ ஒரு தமிழ் பாட்டை பாடுறேன். தமிழ் பாட்டு ஆவணியூர் மக்கள் சார்பா இவங்க கேட்க சொல்றாங்க, நான் கேட்கிறேன். ஒரு தமிழ் பாட்டு பாடுறேன். அதுக்கு இந்த மாமன்றத்துல விளக்கத்தை நீங்க கொடுக்கணும். நீ தமிழ் பாட்டு தானே? ஆமா. எந்த பாட்டு பாடினாலும் நான் அந்த மகாராஜா விளக்கம் கொடுப்பான். நான் தமிழ் பாட்டு பாடுறேன், அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும். நீங்க தான் சாட்சி. ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? சிங்கம்ங்கிற திரைப்படத்துல ஒரு பாட்டு. சிங்கம் சூர்யா நடிச்சது. ஆமா, தெரியும். ஓகேவா? எப்படிப்பட்ட சொன்ன சம்ப பம்பர் விளக்கத்தை கொடுங்க. பாருங்க, கை தட்டுறாங்க பாருங்க. நல்ல நல்ல கை தட்டுங்க, அப்பதான் அவர் விளக்கத்தை சொல்லுவார். இல்லைன்னா கௌரவம் இருக்கு. வாயில பேசு. எப்படிப்பட்ட சொன்ன சம்ப பம்பர் ரொம்ப தும்பா சொல்ல முயற்சி பண்ணும் போது நீ பாடிடுற. சரி. எப்படிப்பட்ட சொன்ன சம்ப பம்பர் ரொம்ப தும்பா யோசிச்சு சொல்ல வரும்போது நீ பாடுற. அந்த சொல்ல வந்தது அப்படியே நின்றுக்கிறது. முதல் வரிய சொல்லு. எப்படிப்பட்ட பாடாத வரிய சொல்லு. எவரிபடி எவர் படி? எவர் சில்வர் படி. எவர் சில்வர் படியா? அடுத்த வரிய சொல்லு. லிசன சம்ப பம்ப ரம்பா கும்பா கும்பா திம்பா. இப்ப பாடு. எவர்படி ரம்பா கும்பா கும்பா திம்பா. எவர்படி ரம்பா கும்பா கும்பா திம்பா. நல்ல ஒரு கைத்தட்டல நடுவுக்கு கொடுத்துருங்க. அதை எழுதுனவனுக்கே இந்த விளக்கம் தெரியாது. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார். பெண்கள் தான் பொறுப்பா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்கல்ல, உங்களை சாட்சியா வச்சே நல்லா கேட்கிறேன். இந்த மாமன்றத்துல குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி சரியான 7 ஜென்மத்துக்கும் 7 ஜென்மத்துக்கும் இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். பாடுறா. அவர் மட்டும் தூக்குறாரு. ஏன் 2 கை தூக்க கூடாது? கணக்கு வேற. ஏன் அவர் கை தூக்குறாரு? பக்கத்துல அவங்க வீட்டுக்காரமா அந்த கருவாய் கேட்கிறான், அவளை திராட்டா பார்த்துருக்கே தூக்கு கையன்னு ஒரே இடி, வலி தாங்க முடியாம தூக்குறாரு. ஆனா இதே கேள்வியை தாய் கொடுத்துட்டு கேளுங்களேன். 7 ஜென்மத்துக்கு இதே புருஷனா வேணுமானா எல்லா பெண்கள் கை தூக்குவாங்க. ஏன் அன்பு பண்பு பாசமா எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இளிச்சவாய் புருஷன் எனக்கு கடப்பார். அதனால 7 ஜென்மத்துக்கு ஒரே புருஷனா வர்றேன். அந்த கணக்கு தான் இப்ப நான் கேட்கிறேன், கேளுங்க. புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவ மணிப்பரசிலே வச்சிருக்குங்கிற பெண்கள் கை தூக்குங்க பாப்போம். அதுல ஒரு அக்கா சொல்லுது, அந்த ஆளை வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு, இல்ல மணிப்பரசுல வர வச்சுக்கணுமா? மணிப்பரசுல அப்படிங்குது. அங்கே 4 பேர் பேசிக்கிறாங்க, சும்மா கையை தூக்குங்கடி, என்ன மணிப்பரசை திறந்தா வாக்க போறான் அந்த ஆளு அப்படின்னு. ஆனா என்னோட மனைவி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா 2 போட்டா அவ மணிப்பரசிலே வச்சிருக்காங்க. நல்ல ஒரு கைத்தல்ல 2 போட்டா மணிப்பரசிலே வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பாசம் சார். அவ்வளவு பாசமாடின்னு கேக்குறேன். லோன் வாங்குறதுக்கு ஒட்டுறதுக்கு வச்சிருக்காங்கறாடா. ஓட்டி பிடிச்சி ஆட்சி கையெழுத்து போட்டு விட்டுருவோம். நாங்க காலமுறை லோன் கட்டிக்கிட்டே தெரிய வேண்டிய. அப்ப இந்த பெண்களால ஏதாவது பொறுப்பு இருக்காங்க? ஒரு இல்லற வாழ்க்கையில ஒரு பெண்ணு நம்மளை தேடி வந்துட்டா தேவதையே நம்மளை தேடி வந்தா நினைச்சு நாங்க பாட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்படிமா கொடுத்தோம்? எப்படி? ஓஹோ, நல்ல ஒரு கைத்தட்டல தாராளமா கொடுங்க. அந்த அளவுக்கு ஆண்கள் உழைப்போட இருக்கிற வாழ்க்கையில பெண்களால ஏதாவது பொறுப்பு இருக்கா? நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்றாங்க. பெண்கள் பொறுப்புங்கிறாங்கல்ல, உங்களை சாட்சியா வச்சு கேட்கிறேன். ஏமா நீங்க பொறுப்புன்னு சொல்றீங்கல்ல, பெத்த பிள்ளைக்கு உருப்படியா ஒரு தாலாட்டு பாட்டு உங்களால பாட தெரியுதாமா? பாட முடியுதாமா? நான் கேட்கிறேன். ஏன் பாட தெரியாதா? என்ன பாட தெரியாதா? அப்படி சொல்லாத தம்பி. என் பொண்டாட்டி MA இசை முறைப்படி திருவையாறு இசைக்கல்லூரில் படித்தவன். அவளுமாய் தமிழ்நாட்டில் யாருமே தாலாட்டு பாட்டு பாடணும். அப்படியா? நம்ம ஆவணியூர்ல சொல்லி கொடுத்துட்டு தாராளமா சொல்லி கொடுங்க சார். நிறைய தாய்மார்கள் இருக்காங்க. என் பிள்ளைய தொட்டியில போட்டு அவ தாலாட்டுவா பாருங்க. எப்படி? அண்ணே ஒண்ணு காட்டுங்கண்ணே. தம்பி ஒண்ணு காட்டு. தம்பி கீபோர்டுல காட்டு, வாயில காட்டுறேன். வாய் வத்தல குண்டு வரைக்கும் போகுது. பெரிய பாட்டா இருக்க மாட்டேங்குது. இந்த சாக்கில திராட்சை பழத்தை எடுத்து திங்க வேண்டியது. சுகர் வச்சுக்கிட்டு இது அவ பிள்ளைய தொட்டியில போட்டு தாளாட்டுவா பாருங்க. தொகேரவா பாட்டே அவ்வளவுதான்டா. பாட்டு கதவை திறந்து பார்க்குறேன், 32 நாய் படுத்து கிடக்கு. ஏன்டி இத்தனை நாய் கிடக்குறேன்? வந்த நாய் எல்லாம் சும்மா தான் இருக்கு, சொந்த நாய் தான் குலைக்குதுங்கிற. அப்ப இந்த பெண்களால பொறுப்பு இருக்காங்க. அன்னைக்கு மெட்ராஸ்ல பாக்குற ஒரு அம்மா பெத்த பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டு பாடுறேன். தொட்டில போட்டு வாரி ஆரி 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 ஆரி
குழந்தை தொட்டிக்கிட்டு போட்டு சனியை எதுக்கு வந்து வாழ்வாள் கத்துறேன் புருஷங்கார தென்னில உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கேன் அங்க போய் கத்து நானே தூங்கிக்கிறேங்குது அந்த குழந்தை. அதுலயும் ஜாட பேசுறது இந்த பெண்களை அடிச்சுக்க முடியாது பாத்திருக்கீங்களா? பெண்கள் என்ன பொறுப்பா இருக்காங்க, வாழ வந்த மருமவ பெத்த பிள்ளை அழுவுது, அந்த குழந்தைக்கு தானே சார் தாளாட்டு பண்ணணும். முதல் நாளே மாமியா கூட நாத்திரா கூட முடிபிடி சண்டை. இப்ப மாமியாவும் நாத்திராவும் சைடுல உட்காந்துருக்காங்க, வாழ வந்த மருமவ பெத்த பிள்ளை அழுவுது, தாளாட்டு பண்ணா. எப்படி தெரியுமா பண்ணா? பூமியோ நல்ல பூமி, புண்ணியரும் நல்லவரு, புண்ணியரை பெத்தெடுத்த பெருங்குரங்கே தொந்தரவு, பெருங்குரங்கே தொந்தரவு. அந்த அக்கா பாருங்க எவ்வளவு அழகா சிரிக்குது. ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுது, ஏன் மாமியால என்ன சொல்லி திட்டணும்னு ஆசைப்படுறோம், அதை இந்த கருவாயை நம்ம ஊர்லயே மைக்கில் சொல்றாண்டி ஆயா அப்படின்னு பாக்குது. அடுத்து நாத்ரா உட்காந்தால 2வது லைன் நைசா நாத்ரா கூட்டா. மண்ணோ நல்ல மண்ணு, என் மன்னவரும் நல்லவரு, மன்னவரு கூட பிறந்த மலைக்குரங்கே தொந்தரவு, மலைக்குரங்கே தொந்தரவு. ஒரே அடிதடி சார். நம்ம ஆண் வந்து அதுதான் ஆண் சிங்கம்ங்கிறது. வந்து பார்த்தா அம்மா பொண்டாட்டி அக்கா 3 பேரும் சண்டை போடுறாங்க. குழந்தை அழுது இவன் தாளாட்டு பண்ணான். யாரும் அடிக்கவில்லை, யார் அடிச்சும் இவாளல, தானே அழுகிறாண்டி, தம்பித்தோண வேணுமுன்னு, தம்பித்தோண வேணுமுன்னு. இப்படி பிட்ட போட்டு தானே நம்மளை 130 கோடியில தாண்டி விட்டுட்டாங்களே. பாத்தியலா இந்த கொரோனாவில் ஒர்க்கு ஃப்ரம் ஹோம்னு இருக்காங்க, அதுல மட்டும் 70 லட்சம் புள்ள உடந்துருக்குங்கிறாங்க. அப்ப இந்த பெண்களால என்ன பொறுப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த கொரோனா காலகட்டம் சொன்னீங்கல்ல, இந்த பெண் நம்மளுக்கு வர்றான்னு சொல்லி அன்னைக்கு தாலி கட்டுற அன்னைக்கே பிரச்சனைங்க. அன்னைக்கு ஒரு கொரோனாவில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஐயர் மந்திரம் சொன்னார், மாங்கல்யம் தந்துனானே. கூட்டத்துல ஒரு ஆளு கொரோனா வந்தா சங்குதானே, அதோட முடிஞ்சு போச்சு கல்யாணம். அப்ப இந்த பெண்களால எப்படி பொறுப்பு இருக்கு நான் கேட்கிறேன். ஆண்களோட உழைப்பை சாதாரணமா சொல்ல முடியுமா? ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்ய சார். இவ்வளவு ஆண்கள் பெண்கள் உட்கார்ந்துருக்காங்கல்ல, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இளைய தளபதி விஜய் ரசிகர்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, ஒரு 4 பேர் இருக்காங்க. தல அஜித் ரசிகர்லாம் கை தட்டுங்க. அங்க ஒரு குரூப் இருக்கு. இப்ப இதை தாண்டி இன்னொரு தலைவர் பேரை கேட்கிறேன். வள்ளுவன் தான் சொன்னான், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். ஒரு விஷயத்தை சொல்றது ஈஸிப்பா, ஆனா செய்யறது கஷ்டம்னு வள்ளுவன் சொன்னான். வள்ளுவன் வாக்கை கூட பொய்யாக்கி ஒரு உன்னதமான தலைவன் உலகத்தில் வாழ்ந்தாரா என்று கேட்டால் டாக்டர் APJ அப்துல் கலாம் என்ற ஒரு தலைவர் வாழ்ந்தார். அவருடைய ரசிகர்களா கைது. எல்லா தலைவர்களும் பள்ளிக்கூடனுடைய புத்தக பையை மட்டும்தான் பார்த்தார்கள். பள்ளிக்கூடனுடைய புத்தக பையை மட்டுமே பார்த்த பல தலைவர்களுக்கு மத்தியிலே பள்ளிக்கூடனுடைய இறை பையை பார்த்த கிங்மேக்கர் என்று சொல்லக்கூடிய கர்ம வீரர் காமராஜருடைய ரசிகர்களா கைத்தடுங்க பார்ப்போம். அப்ப விஜய்க்கு இல்லாத கைதட்டு, அஜித்துக்கு இல்லாத கைதட்டு இந்த 2 பேருக்கு வந்துச்சுன்னா காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? 2 பேருமே கல்யாணம் ஆகல. இந்த பெண்களை நம்பல, அதனாலதான் வாழ்க்கையில சாதிச்சாங்கன்னு சொன்னா. நம்மளுடைய மேடை குறிப்பா மகாராஜா அண்ணன் தலைமையில் இருக்கக்கூடிய பட்டிமன்ற மேடைகள் நாங்க இறைவனுடைய அருளால எல்லா நாளும் எல்லா பக்கமும் சுத்தி வரது காரணம் என்ன தெரியுமா? நகைச்சுவையை மட்டும் பேசிட்டு போகாம நல்ல செய்திகளும் ஊர்ல விதைக்கிறதுனாலதான் இறைவனுடைய அருளால மஞ்சுநாதன் குழு எல்லா பக்கமும் வளம் வருது. அதனால மனசுல நிக்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் உட்கார்றேன். ஆண்களுடைய உழைப்பு நான் ஏன் தெரியுமா சார் சொல்றேன்? பெண்கள் நீங்க எவ்வளவுதான் பொறுப்பா இருந்தாலும் அதை தாண்டி ஆண் சம்பாத்தியம் பண்ணி அந்த பணத்தை கொண்டு வந்து உள்ளர கொண்டாந்து கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால அந்த பொறுப்பை காட்ட முடியாது. உங்களுடைய பொறுப்பை காட்டுறதுக்கு ஒரு களம் அமைக்கிறதே ஆண் மகன் சொன்னா, இந்த பகுதி எனக்கு எப்படின்னு தெரியாது சார். கொங்கு தேசம் நிறைய இங்க இருக்கக்கூடிய தொழில் வளம் மிக்க பகுதி. நீங்க காவிரி டெல்டா பகுதியெல்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விவசாயத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அது தண்ணி இல்லாதனால இன்னைக்கு விவசாயம் மலிஞ்சு போனதுனால நிறைய இளைஞர்கள் 22 வயசு வந்தோடனே ஒரு பாஸ்போர்ட் எடுத்துட்டு வெளிநாடு வேலைக்கு போயிடுறான். அங்க போய் 10 பேர் சேர்ந்து நெருக்கடியா ஒரு தீக்குச்சி மாதிரி இருக்கக்கூடிய தீப்பெட்டி மாதிரி இருக்கக்கூடிய சின்ன அறையில 10 பேர் 20 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரே ஒரு நாள் தான் வாரத்துல லீவு கிடைக்கும். அதுல அவனுடைய அழுக்கு துணிலாம் துவைச்சுக்கிட்டு எங்கேயும் சுத்தி பார்க்க முடியாம, உடம்பு சரியில்லை ஒரு கசாயம் போட்டு கொடுக்கறது கூட ஆள் இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க இருந்து சம்பாரிச்சு பணத்தை இங்க அனுப்புறான காரணம் என்ன தெரியுமா? நான் தான் என் ஊர்ல திருவிழாவை நல்லபடியா கொண்டாட முடியல. நான் வெளிநாட்டுல வந்து உறவுகளை பிரிஞ்சு கஷ்டப்பட்டாலும், பெத்த பிள்ளைங்களை பிரிஞ்சு கஷ்டப்பட்டாலும், என் மனைவியும் என்னுடைய அப்பா அம்மாவும் நான் பெத்த பிள்ளைகளும் திருவிழாவை ஊர்ல சந்தோஷமா கொண்டாடணுங்கிறதுக்காக அங்க உழைக்கிறான் பாத்தீங்களா? அந்த உழைப்புக்கு ஈடு இணையா எதையுமே சொல்ல முடியாது சார். கண்டிப்பா. பிரேமா ஜெயக்குமார்னு ஒரு பெண், அவ தமிழ்நாட்டை சேர்ந்தவன். அவங்க சின்ன வயசுலயே மும்பைக்கு மாறி போயிட்டாங்க. அவருடைய அப்பா ஆட்டோ ஓட்டுறவர் சார் ஜெயக்குமார்னு. அந்த பெண் பண்ண சாதனை என்ன தெரியுமா? அது வரலாற்று உண்மை. சார்ட்டர்ட் அக்கவுண்ட் சொல்லக்கூடிய CA எக்ஸாம்ல தேசிய அளவு முதல் மதிப்பெண் வாங்கினான்.
அப்ப இருக்கிற பிரஸ் எல்லாம் நேரா போய் தொலைக்காட்சி எல்லாம் போய் இன்னைக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சவங்களுடைய பிள்ளையே இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியலையே, நீங்க ஒரு ஆட்டோ ஓட்டுறவருடைய ஒரு கூலி தொழிலாளனுடைய பிள்ளையா இருந்துட்டு இவ்வளவு பெரிய சாதனை எப்படி பண்ணீங்கன்னு அந்த 21 வயசு பெண்கிட்ட கேட்டப்ப அந்த பெண் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்க அப்பா காலையில இருந்து ஆட்டோ ஓட்டுவார் சார். காலையில 6 மணிக்கு ஆட்டோவை எடுத்து வெளியில போனாருன்னா நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வருவாரு. வர்றப்ப அவருடைய சட்டையில வேர்வை துர்நாற்றம் அடிக்கும். அவருடைய சட்டையெல்லாம் அந்த வேர்வையினால உப்பு காய்ச்சி போயிருக்கும். அதோட வந்து 2 சாப்பாடை சாப்பிட்டுட்டு திரும்பி ஆட்டோ சாவியை எடுத்து வெளியில போவாரு. நான் கேட்பேன், அப்பா காலையில போயிட்டு இப்பதானப்பா வந்தேன், கொஞ்ச நேரம் தூங்குப்பா, இப்ப எங்க போறேன்னு கேட்பேன். அப்ப எங்க அப்பா சொல்ற செய்தி என்ன தெரியுமா? தங்கம், ஆட்டோ ஓட்ட போறப்பா, நைட் டியூட்டி போறேன். ஏப்பா காலையில கஷ்டப்பட்டு இப்பயும் போறேன், கண்ணு முழிக்காதப்பா, தூங்குப்பான்னு சொல்றப்ப எங்க அப்பா சொல்ற ஒரு செய்தி தான், காலையில 6 மணிக்கு போனா 9 மணி வரைக்கும் ஆட்டோ ஓட்டுறேன்னா நம்ம வீட்டுல இருக்கிற நீ, உன்னோட தங்கச்சி, நான் கட்டிட்டு வந்த உங்க அம்மா எல்லாமே வயிறார சாப்பிடணும்னு காலையில இருந்து நைட் வரைக்கும் உழைக்கிறேன்டா தங்கம். நைட்டு கண்ணு முழிச்சு உழைச்சாதான் பெண் பிள்ளையாகிய ஒன்ன நல்ல படிப்பு நல்ல கல்வியை கொடுக்க முடியுங்கிறதுனால நைட்டும் நான் கண்ணு முழிச்சு ஆட்டோ ஓட்டுறேன்னு சொல்லி ஒரு ஏழை தந்தை சொல்றானா, இந்த தந்தையினுடைய உழைப்பு இல்லாம ஒரு குடும்பம் சிறக்குமா சார்? அதனாலதான் மறைந்த முத்துக்குமார் அப்பாவை பத்தி ஒரு செய்தியை சொன்னான். சிறு வயதில் அப்பாவின் தோளில் அமர்ந்து நான் சாமியை பார்த்ததுண்டு, சிறு வயதில் அப்பாவின் தோளில் அமர்ந்து நான் சாமியை பார்த்ததுண்டு, இப்போதுதான் தெரிகிறது ஒரு சாமியின் தோளில் இருந்துதான் இன்னொரு சாமியை பார்த்தேன்னு சொல்லி சொன்னா, இந்த வருமானம் இல்லாம குடும்பம் ஒண்ணுமே கிடையாது சார். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்றேன் சார். ஒரு அப்பா விவசாயம் பார்ப்பார், அவருக்கு வருஷ வருமானமே எவ்வளவு தரமா இருக்கும்? ஒரு 2 லட்சம் சம்பாதிப்பார். ஆனா இன்னைக்கு அவரு கஷ்டப்பட்டு அவர் விவசாயி வேலை பார்த்தாலும், அவர் காலில் செருப்பு போடாட்டாலும் பையனுக்கு காலனி செருப்பை வாங்கி கொடுத்து காலேஜுக்கு அனுப்பிச்சு அவன் படிச்சு இன்னைக்கு சாஃப்ட்வேர்ல பெரிய வேலையில போய் சேர்ந்தான். முதல் மாச சம்பளம் 2.5 லட்சம். அவருக்கு ஒரு வருஷத்துக்கே 2 லட்சம் சம்பாதிக்கிறது அப்பாவுக்கு கேள்விக்குறியா இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில அப்பாவுடைய பொருளாதாரத்தை, ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை அப்படியே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது இந்த உழைப்பு தான். ஆண்மகன் உழைச்சி முதல் மாசம் 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினான் சார். அவன் அங்கிருந்து உடனே அக்கௌண்ட்ல போட்டு விடல, அந்த காசு எடுத்து நேரா ஓடி வந்து அம்மாட்ட கொண்டாந்து கொடுத்தான். சமயக்கட்டில் அம்மா இருந்துச்சு, அம்மா இவருமா நான் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சிங்களா அப்பாவும் நீயும், இந்த பாரு முதல் மாசம் சம்பளம் 2.5 லட்சம் ரூபாய் எனக்கு கை நிறைய கொடுத்தாங்க, அப்பாட்ட கொண்டு போய் கொடுமான்னா. உடனே அவங்க அம்மா சண்டைக்கு வந்துருச்சு, உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வருது உங்க அப்பாடா, ஹாலில் உட்காந்துருக்காரு, நீ கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான், ஏன் என்ன கொடுக்க சொல்றேன்னு அவங்க அம்மா கேட்டுச்சு. அப்ப அந்த பையன் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அப்பா இங்கதான் உட்காந்துருக்காரு, எனக்கு கொடுக்க தெரியாதா? எனக்கு பைக்குக்கு பெட்ரோல் போடணும், எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், புதுசாக ஃபோன் வாங்கணும், ரீசார்ஜ் பண்ணணும், இப்படி எனக்கு தேவைப்பட்டப்பலாம் எங்கள் அப்பாட்ட காசு கேட்டேன். எங்கள் அப்பா பாக்கெட்லேருந்து எடுத்து இப்படி கொடுத்தார். கொடுத்த என் அப்பா கை மேலே இருந்தது, வாங்கின என் கை கீழே இருந்தது. இன்னைக்கு நான் படிச்சுட்டேன், இன்னைக்கு நான் வேலைக்கு போயிட்டேன்னு இந்த சம்பளத்தை கொண்டு போய் என் அப்பாட்ட கொடுத்தனா கொடுக்குற பிள்ளை கை மேலே போயிடும், வாங்குற என் அப்பங்கை கீழே போயிடும். நான் உயிரோடு இருக்க வரைக்கும் என் அப்பங்கையை கீழே போக விட மாட்டேன்னு ஒரு பிள்ளை சொல்றான்னா, இந்த ஆண்களுடைய உழைப்புக்கு ஈடு இணையா பெண்களுடைய பொறுப்பு இருக்கவே இருக்காதுங்கிற காரணத்தினால கூழு சுண்டலை வேர்க்கடலை வத்தக்கரை வடமாகா சுண்டகச்சி சொட்டவாளை மக்காச்சல் நீர்மோர் பேட்டனி இளநீ இராத்துக்கு கடமுட்டை கம்ப்யூட்டர் வெள்ளரிக்கா அவிச்ச முட்டை ஆஃப் ஆயில், இந்த பெண்களுடைய பொறுப்பு. இது எல்லாமே டூப்பு. ஆண்களுடைய உழைப்பு தான் டாப்பு. நடுவரை எங்களுக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்பு, இல்லாட்டி இந்த ஊர் மக்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி. ஆப்பு இல்ல ஆப்பு. நடுவர்ல எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி, ஏன்னா ஜெயிச்சிடம்ல. ஆமா, எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள், ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல. நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும், எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். நீங்க தீர்ப்பை யார் பக்கம் வேணாலும் கொடுத்துக்கங்க. வேக்க வைத்த ரசிகர்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி, குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகம் நிலைநிறுத்துவது பெண்களுடைய பொறுப்பை காட்டிலும் ஆண்களுடைய உழைப்பே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். அருமையான பேச்சு, நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க பாப்போம். அருமையா பேசியிருக்கார் பேராசிரியர், கை கொடுங்க. கடைசியா சொன்னார் பாருங்க ஒரு பாயிண்ட், அதான் மெயினான பாயிண்ட். அப்பா படிக்க வச்சாரு, அப்பா ஒவ்வொரு தடவையுமே காசு கொடுக்கும்போது அப்பா இப்படி கொடுத்தாரு, நான் இப்படி வாங்கினேன், நான் 50,000 சம்பாரிச்சு 1 லட்சம் சம்பாரிச்சு நான் கொடுத்து அப்பங்கை கீழே போயிடக்கூடாதுன்னு நினைச்சா பாருங்க. அந்த இளைஞனுக்காக கைதட்டுங்க. இப்பதான் தெரியுது ஏன்டா அப்பங்கையில் காசை காட்ட மாட்டாங்க, ஏன்னா அப்பங்கை கீழே போயிடக்கூடாது பாருங்க. அதனாலதான் ரொம்ப பேர் அப்பன்ட்ட சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க. ஆனா அன்னைக்கு வாழ்க்கை சரியா இருக்கா?
10 மணிக்கு திறந்த ஒயின் ஷாப்பை 12 மணிக்கு திறக்கிறாங்க. எங்கள் ஊரில் ஒருத்தன் 10 மணிக்கு சரக்கடிச்சு படக்கப்பட்டு போயிட்டான். 11 மணி ஆயிடுச்சுனா கைகள்லாம் விடவிடன்னு ஆட ஆரம்பிச்சிடும். நேற்று ஓடி போய் 12 மணிக்கு லைனில் நின்று ஒரு குவார்டர் வாங்கிட்டான். போய் பெட்டிக்கடையில் ஊறுகாய் கேட்டிருக்கான். கப்பும் வாட்டர் வாங்கிட்டு அவன் டப்புன்னு பிச்சு கொடுத்துருக்கான். அங்கேயே ஒரு கப்பும் வாட்டர் வாங்கி டப்புன்னு ஊற்றி கப்புன்னு அடிச்சிருக்கான். அரை மணி நேரத்தில் வாயெல்லாம் நுறதள்ளி இருக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த கடைக்காரன் அவசரத்தில் ஊறுகாய் பாக்கெட்டுக்கு பதிலாக ஷாம்பு பாக்கெட்டை பிச்சு கொடுத்துருக்கா ஐயா. இதை உட்காந்து இவன் சப்பிக்கிட்டு இருக்கா ஐயா. அது வழியாக போனவங்க 2 பேர் சொல்லியிருக்காங்க, இவன் தாண்டா முறையான குடிகாரன் அப்படின்ட்டு இருக்காங்க. அதை நான் உண்மையில பெருமைக்கு சொல்லல. எந்த ஊரில் வேணாலும் போங்க, எடப்பாடி சேலம் எந்த ஊருக்கு வேணாலும் போங்க, போய் அண்ணே கடை எங்கே இருக்குன்னு கேளுங்க. ஜவுளி கடை இருக்கும், பாத்திர கடை இருக்கும், நகை கடை இருக்கும், எல்லா கடையும் இருக்கும். அந்த கடையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நேராக சுடுகாட்டுக்கிட்ட போனீங்கன்னா இருக்கும்பாங்க. கரெக்டாக சுடுகாட்டுக்கிட்டே அந்த கடையை வச்சுருக்காங்க. ஏன் எப்படியும் சுடுகாட்டுக்கு வந்து சேருவாண்டான்னு நம்பிக்கையில் சுடுகாட்டுக்கிட்டே கடை வச்சு சேர்ந்துருக்காங்க. வாழ்க்கை அவ்வளவு சிக்கலாயிடுச்சு. ஆண்களுடைய உழைப்பு, தந்தையினுடைய உழைப்பை பெருமையா சொல்லியிருக்காங்க. மனைவியை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி 13 வருஷமா எங்க அம்மாவுக்கு என் பொண்டாட்டிக்கு மாமியா மருமக சண்டையா வந்ததில்லை. கைதட்டுங்க என்ன பத்தாத்தா. 13 வருஷமா மாமியா மருமக சண்டையா வந்ததில்லடா, சத்தியம். எங்க அம்மா செத்து 13 வருஷம் ஆச்சு. இருந்தாலே சண்டை வர்றது. இவ சாப்பிட்றா, உருள்றா, பிறல்றா. எங்க அம்மா செத்துருச்சுன்னு எங்க பெரியம்மாவை கொண்டாந்து வச்சு என் பிள்ளையில பாத்துக்கிறேன். என் பெரியம்மா எனக்கு அம்மா மாதிரி தானே. போன வாரம் தொண்டை வலிக்குன்னு என் பெரியம்மா சொல்லியிருக்கு, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்கான். டாக்டர் எங்கள் அம்மாவை வாயை திறக்க சொல்லி உள்ளே லைட் அடித்து பார்த்து என் பொண்டாட்டியை கூப்பிட்டு நின்றானே மருமக ஆமா சார், உன் மாமியாவுக்கு உள்நாக்கு வளர்ந்துருக்கு, ஒரு 15,000 ரூபாவோடு ஆப்ரேஷன் பண்ணிருக்காரு. இப்போ டாக்டரை கூப்பிட்டுருக்கா. சார் நீங்கள் கொஞ்சம் இங்கே வாங்கல, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு இருக்காங்க. என்னம்மா சார், நான் 30,000 தாரேன், இந்த வெளியில் தொங்குற நாக்கையும் இப்படியா நறுக்கி விட்டுருங்க சார் இருக்கா. ஐயா இப்போ எங்கள் அம்மா சாப்பிட கூட வாயை திறக்க மாட்டேங்குது. வாயை திறந்தாலே கத்திரிக்கோளை காட்டுறான். எங்கள் அம்மா பள்ளி மாதிரி நாக்கம் உள்ளே இருக்கு. இது நிம்மதியா? இதுக்கு பெண்ணுக்கு பொறுப்பு இருக்கா? கேட்டிருக்காரு பேராசிரியர் அபு. இதற்கெல்லாம் பதில் சொல்ல, பாட்டால் பதில் சொல்ல ராணிக்குமார் வருவதற்கு முன்பாக பாண்டிச்சேரி கௌதமி வாங்க.